ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் பேக்கரி ஸ்டைலில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு 120 எடுத்துக்கலாம். அண்ட் வந்து அடுத்தது சுகர் வந்து 4 kg எடுத்துருக்கோம். மீடியம் ஸ்பீடில் 2 நிமிஷம் ஓட விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையில் சுகர் போட்டிருக்கோம். சுகர் வந்து கரையிற நேரம் தான் அது. சுகர் கரைஞ்ச உடனே நம்ம அடுத்தது மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து 4 கிலோ எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டவர் ஜெல் வந்து 200 கிராம், பேக்கிங் பவுடர் வந்து 440 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் 30 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 20 ml, உங்களுக்கு தேவைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் 20 ml, ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் 20 ml ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 1 நிமிட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து கேக்கு இறக்கிட்டு நமக்கு தேவையான மோல்டில் ஊற்றிக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு, ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தேவையான மோல்டில் ஏற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 200 டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டோம். ஓவனில் 45 மினிட்ஸ் வச்சுட்டா கேக் வெந்துடும். தேவையான மோல்டில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதுதான் 45 மினிட்ஸில் உங்களுக்கு கேக் வந்து ரெடி ஆயிரும்.
அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு கேக்கு. இப்போ ஓவன்லேருந்து இறக்கிடலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.